வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்திருக்கு, யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு தெளிவாக பார்த்துக்காங்க. எக்ஸாம் டேட்டு 24/8/2025. இந்த இயர் ஆகஸ்ட் மந்த் 24ஆம் தேதி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? என்னென்ன போஸ்ட்டுக்குன்னா சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன், இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 7273. சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட்டு இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்து. ஸோ இவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசல்ட்டை வந்து இண்டிவிஜுவலாக போய் செக் பண்ணணும் அப்படின்லாம் கூட இல்லை. லாகின் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. நீங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை டச் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் போயிட்டு இங்கே மேலே இருக்குது பாருங்கள், mhc.tn.gov.in/recruitment/login இப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜில் இங்கே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பேஜில் ஃபஸ்ட் பேஜில் லாஸ்ட்டாக இருக்கிறத டச் பண்ணுங்கள். அதிலே உங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எப்போவுமே டவுட் கேட்குறீங்க, எப்படி போய் நான் லிஸ்ட்டில் பார்க்குறது அப்படின்னு. அதுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் பேஜுக்குள்ளே போகும். அந்த ரிசல்ட் பேஜ்லேயே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 7524 மெம்பர்ஸ்க்கும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல எவ்வளோ மார்க்கு, பார்ட் பியில் எவ்வளோ மார்க்குன்னு தனித்தனியாக பார்த்துக்காங்க. இங்கே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இண்டிவிஜுவலாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் போட்டு தனியாக உள்ளே போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மார்க் வந்து பார்ட் ஏ. சரிங்களா? அடுத்தது பார்ட் பி. இதில் மினிமம் வந்து பார்ட் ஏலையும் 10 மார்க்ஸ் இருக்கணும், பார்ட் பிலையும் 10 மார்க்ஸ் இருக்கணும். அதை நான் அடுத்து சொல்கிறேன், சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல உங்கள் மார்க் இதில் செக் பண்ணிக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 180 பேஜஸ் இருக்குது. எல்லாருக்குமே இதில் ரிசல்ட் இருக்குது. 7524 மெம்பர்ஸ்க்குமே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுமையாக செக் பண்ணுங்கள். நீங்கள் கம்மி மார்க் எடுத்தாலுமே இதில் ரிசல்ட்டில் உங்கள் மார்க் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மார்க் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் எல்லா பேஜ்லையுமே போய் பாருங்கள். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக கூட நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாரெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே ஒரு கீக்கு மட்டும் அவங்க ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த டைஃபாய்டு கொஸ்டின் இருந்தது இல்லையா, 26வது கொஸ்டின் நம்பரு. அதில் வந்து டைஃபாய்டு ஃபீவருக்கு அவங்க வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. காலரா, டைஃபாய்டு ரெண்டுமே சூஸ் பண்ணியிருந்தா ஓகே. ஏ இல்லைனா டி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் உண்டு. இங்கே இருக்குது பாருங்கள், அப்ரூவ்டு ஃபைனல் கீன்னு. இதில் பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்பர் 26 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கொஸ்டின் நம்பர் 26 அந்த டைஃபாய்டு காலரா கொஸ்டின் தான். ஸோ அதுக்கு ப்ரொப்போஸ்டுக்கு ஏன்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஏ இல்லை டி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க புக் ப்ரூஃபோட கொடுத்ததுனால. ஏ ஆர் டி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 மார்க் வரும். தென் இப்போ யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், intimation to the candidates who secured minimum qualifying marks to upload the documents. அதை ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதில் இருக்குது பாருங்கள், the candidates who secured minimum qualifying marks in the common written examination பார்ட் ஏல 10 மார்க்ஸ் எடுத்துருக்கணும், பார்ட் பியில் 10 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். தெளிவாக கேட்டுக்கங்க. உங்கள் ரிசல்ட்டை முதல்ல போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பார்ட் ஏல நீங்கள் வந்து 10 மார்க் எடுத்திருக்கீங்களா, பார்ட் பியில் 10 மார்க் எடுத்திருக்கீங்களா, ஓகே, இப்போதைக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு இவங்க டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Upload the following documents, certificate in the recruitment portal of the Madras High Court by using their login credential. Email ID with the password used while applying online application. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் உங்கள் லாகின் டீட்டெயில்ஸு. சரிங்களா? இதில் வந்து எதுக்குள்ளே அனுப்பணும்னு பார்த்துக்காங்க. 28/9/2025 அதுலேருந்து 30/9/2025க்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அதாவது நீங்கள் மெயிலெலாம் சென்ட் பண்ணக்கூடாது. இந்த வெப்சைட்குள்ளேயே உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதிலே அப்லோட் பண்ண சொல்லும். அதில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணணும். என்னென்ன சைஸு, என்னென்ன சர்டிஃபிகேட் பாருங்கள்.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 200 KB வரைக்கும் இருக்கலாம். PDF ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப் டு 1 MB வரைக்கும் இருக்கலாம். இதில் என்ன கொடுக்கணும்னா, நீங்கள் ESLC, SSLC, ஹையர் செகண்டரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆஃப் த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இது வந்து கம்பல்சரி கொடுக்கணும். ஏன் வந்து இங்கே டிசி கொடுக்க சொல்கிறாங்கன்னா, இதில் தான் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்க இந்த எக்ஸாமுக்கு டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க வந்து டிகிரி ஹோல்டர் தானா இல்லை 12th வரைக்கும் முடித்தவங்க தானான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இது கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆஃப் த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ 12th முடித்தவங்க அந்த டிசி வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் யூஜி முடித்தவங்களுக்கு அந்த டிசி தான் இருக்கும், பிஜி முடித்தவங்களுக்கு அந்த டிசி தான் இருக்கும். இங்கே தான் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இப்போ டிப்ளமோக்கெல்லாம் ஓகே, டிப்ளமோ அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த டிசி இருந்ததுன்னா ஓகே தான். ஸோ டிசி வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அப் டு 200 KB வரைக்கும் PDF ஃபைலில் கொடுக்கணும். PSTM சர்டிஃபிகேட், அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், PSTM நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா 1 MB வரைக்கும் அந்த PDF ஃபைல் அட்டாச் பண்ணிவிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட்டு 200 KB, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு 200 KB, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இஃப் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அப் டு 200 KB வரைக்கும் கொடுக்கலாம். NCC சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். பாண்டட் லேபர்ஸு, டிஸ்சார்ஜ் ஆர் டெம்ப்ரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்கெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை 200 KBக்குள்ளே இருக்க மாதிரி கொடுங்க. NOC சர்டிஃபிகேட் தேவைப்படுற இடத்துல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இருந்துச்சுன்னா கொடுங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்வேர்டை. அது எங்கே போனால் ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த ஹைகோர்ட் மெனு இருக்கு இல்லையா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்குள்ளேயே தான் ஹைகோர்ட் மெனுவில் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா எகைன் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு, உங்கள் OTP வரும் உங்கள் மொபைலுக்கு, என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு. அதை வச்சு நீங்கள் வந்து திரும்ப பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணாதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபெயில் டு அப்லோட் த ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் த கரெக்ட் டைம், அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா ஷல் நாட் பி என்டைட்டில்ட் டு எனி ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம், எந்த டைமும் அதிகபட்சம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுத்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அதாவது எந்த டேட்டுன்னு பார்த்துக்கங்க, 28/9/2025லேருந்து 30/9/2025க்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். டைம் எக்ஸ்டென்ஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ரீச்சே ஆகிறதில்ல. சில பேர் வந்து போன தடவை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதே தெரியல, மிஸ் பண்ணிட்டெல்லாம் சொன்னாங்க. தயவுசெய்து கொஞ்சம் பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நான் அவங்க கண்டிப்பாக அந்த டேட்குள்ளே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? அதே போல் த எபோவ் செட் டாக்குமெண்ட் ஷட் பி அப்லோடு ஒன்லி பை யூஸிங் த லாகின் க்ரெடென்ஷியல். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் லாகின்குள்ளே போயிட்டு உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அதிலே தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இமெயிலோ அதெல்லாம் வேறு எதுவுமே அனுப்பக்கூடாது. அதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காப்பியாக தான் இருக்கணும். கலர்லாம் வேணாம், பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றிக்காங்க. கேம் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் MHC ஒரு ஃபோல்டர் இருக்கும் நம்ம சேனலில், அதில் போய் பாருங்கள். அதிலே கொடுத்துருப்பேன் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்டாக மாற்றி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும், தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ செலக்ட் ஆனவங்க, அதாவது பார்ட் A 10, பார்ட் B 10 மார்க்ஸ் எடுத்தவங்க கம்பல்சரி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன், நான் அப்ளிகேஷன் போடும்போதே எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன், நான் அப்லோட் பண்ணணுமா? கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். எகைன் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த மார்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பார்ட் Aல 10, பார்ட் Bல 10னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை எகைன் இதில் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. தயவுசெய்து எல்லாருமே அப்லோட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செலக்ட் ஆன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ்.